அகில இந்திய தமிழ் மற்றும் சட்டமன்றத்தில் சென்னை தலைமை அலுவலகத்தில் நிறுவனர் மாநில தலைவர் பண்ணையார் BABL அவர்கள் RTI மனு அழைப்பது பெறுவது என்றும் நன்மை தீர்வு எடுத்துரைத்தார். மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கலந்து சிறப்பித்தார்கள். 20/9/2025 ஒரு ஆர்டிஐ போடுறீங்க. பொருளாளர் செந்தில் முருகன், மாநில ஒருங்கிணைப்பு செயலாளர் மற்றும் மாநில வழக்கறிஞர் பிரிவு தலைவர் கே. மாநில துணைத் தலைவர் வழக்கறிஞர். இந்த தகவல் ஆணையம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாநில சிறப்பு பேச்சாளர் மற்றும் வழக்கறிஞர் சகாயரு, மாநில செயலாளர் மகளிர் அணி அவர்கள், அந்த அதிகாரி தவறு செஞ்சிருக்காரு, மோகன் மாநில செயலாளர் அவர்கள், மாநில செயலாளர் சாகுல் செயலாளர், நேதாஜி சரவணன் சென்னை மண்டல தலைவர், 250 ரூபாய் செயல் வீரர் BN ஜெகஜீவராமன், மத்திய சென்னை மாவட்ட தலைவர் சோபியா மாதவி, வழக்கறிஞர் மத்திய சென்னை மாவட்ட தலைவர் சுரேஷ்குமார், மத்திய சென்னை மாவட்ட பொதுச் செயலாளர் மற்றும் வட சென்னை மாவட்ட தலைவர் சாய் கண்ணன், வட சென்னை மாவட்ட தலைவி சித்ரா, வட சென்னை மாவட்ட பொதுச் செயலாளர் ராஜேந்திரன், மேலும் அண்ணாமலை, தென் சென்னை மாவட்ட தலைவர் செல்வி, தென் சென்னை மாவட்ட தலைவி, மேலும் ராஜா, மதுரை மாவட்ட தலைவர் மாநில தொழில்நுட்ப தலைவர் உடன் SR செய்தி தொடர்பாளர் தங்கள் பகுதிகளிலும் RTI மனு அழைப்பது மற்றும் எப்படி என்ற முகாமில் அலையுங்கள். 25,000 ரூபாய்ன்றது நிகழ்ச்சியை சிறப்பாக செயல்படுவோம், ஒன்றுபடுவோம், வெற்றி பெறுவோம். ஒரு அப்ளிகேஷன் போட்டா 25,000, அதே ஒரு 50-100 போட்டா என்ன ஆகும்? பல லட்சங்கள்ல கட்டணும். பதில் தராதனால பல லட்சங்கள். அவர்கள் எதற்கு பதில் சொல்லுகிறார்களோ இல்லையோ, RTIக்கு பதில் சொல்லி ஆக வேண்டும். புரியுதுங்களா? எதற்கு பதில் சொல்றாங்களோ இல்லையோ, RTIக்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும். அவன் தப்பா கொடுக்குறான், ரைட்டா கொடுக்குறான், ஏதோ ஒன்று கொடுக்குறாங்க, ஆனா பதில் கொடுத்தே ஆகணும். உங்க கடிதத்தை தூக்கி போய் வச்சு எப்படி குப்பையில போடுறான் பாருங்க, சிவகங்கையில ஒரு ஏரியில மிதந்தது இல்ல, அந்த மாதிரி ஒரே ஒரு அப்ளிகேஷன் கூட மிதக்காது. அதுதான் RTI. பத்திரப்படுத்தணும். அதுக்கான ஆபீசர் போட்டிருக்கான், அதுக்கான டிபார்ட்மெண்ட் இருக்கு. உங்களுக்கு பதில் தரணும், இந்த நாளுக்குள்ள கொடுத்தாகணும்னு இருக்கு. அவன் சரியா கொடுக்குறான், தப்பா கொடுக்குறான், அப்புறம் பார்த்துக்கலாம். நம்ம கோர்ட் வரைக்கும் போக முடியும். ஆனா பதில் அளிக்க வேண்டிய கடமை ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் அளிக்க வேண்டிய கடமை அரசாங்கத்துக்கு உண்டு, அரசு அதிகாரிகளுக்கு உண்டு. இந்த உரிமையை பெறுவதற்காகத்தான் 2005 தகவல் பெறும் உரிமை சட்டம் அப்படின்ற ஒரு சட்டத்தை இந்திய பாராளுமன்றத்தில் கொண்டு வந்து டிரான்ஸ்பரன்சி இன் கவர்னன்ஸ், மக்களுடைய பங்களிப்பு இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த சட்டத்தை கொண்டு வந்து நம்மிடம் கொடுத்திருக்கின்றார்கள், சேர்த்திருக்கின்றார்கள். பயன்படுத்த வேண்டிய கடமை யாருக்கு உண்டு? கேள்வியை கேட்கணும், ஒவ்வொரு குடிமகனும் கேட்கணும். கேட்காதனால்தான் இந்த ரோடு குப்பை மாதிரி இருக்கு, ரோடு போடல, வர வழியில் பள்ளமேடு இருக்கு, கால்வாயில் இப்படி இருக்கு, சுத்தம் கிடையாது, கல்வி நிலையங்கள் ஏற்கனவே முதல்ல போட்டோம் பார்த்தீங்களா,
சாப்பாடு இல்ல, தண்ணி இல்ல, ஸ்கூல் விஷயங்கள்ல மின்சாரம் இல்ல, அத்தனை குறைபாடுகள் இருப்பதற்கு காரணம் என்னன்னா, நாம் கேள்வி கேட்பதற்கு தயங்குவதற்கும் கேள்வி கேட்பதற்கு மறுப்பதற்குமே காரணமாக இருப்பது மக்களாகி நாம். எனவே ஆர்டிஐ பயன்படுத்த வேண்டும். இப்போ எப்படி போடுறது? இப்ப இது வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கா? ஓரளவு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். தூங்குனவங்களுக்கு தெரியாது. விழித்துக் கொண்டவர்களுக்கு தான் இந்த உலகம், தூங்குறவங்களுக்கு கிடையாது. அப்ப யாரெல்லாம் இதுல விழிச்சிட்டு இருந்தீங்களோ அவங்களுக்கு இந்த சட்டம் பயன்படும், உரிமையை நிலைநாட்டும். பாருங்க, ஆர்டிஐ சட்டத்தின் 19(9) பிரிவின் கீழ் முதலாவது மேல்முறையீட்டு மனுவை தரும் மாதிரி கீழே வழங்கப்பட்டுள்ளது.